வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்க நம்மளோட காணொளிகளை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா வாரம் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் பத்தி பல அருமையான தகவல்களை உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரி, இன்னைக்கோட காணொளிக்குள்ள நம்ம போகலாம். நிறைய முதலீட்டாளர்கள் எங்ககிட்ட ஒரு குவெரி கேட்டிருந்தீங்க. என்ன குவெரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட வேற புரோக்கர் கிட்ட இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பங்குகளை Groww Demat அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பங்குகளை வேற புரோக்கர் கிட்ட இருந்து Growwoட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ் தாங்க இது எல்லாமே. இன்னைக்கோட காணொளிகளில் நீங்கள் எப்படி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை CDSL இருந்து வேற ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். NSDLக்கு வேற ஒரு காணொலி இருக்குது. அந்த காணொலியை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போடுறோங்க. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு விஷயம் கண்டிப்பாக வேணும். என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் புரோக்கர் இருக்காங்கல்ல, அந்த டிமேட் அக்கௌண்ட்டோட நம்பர் வேணும். அதுக்கப்புறமா Growwoட டிமேட் அக்கௌண்ட்டோட நம்பர் வேணுங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களோட புரோக்கர் கிட்ட ஒரு இமெயில் அனுப்புங்க. உங்களோட CMRஓட ஒரு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டோட நம்பர் இருக்கும். Groww ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் டீடைல் செக்ஷன் கீழே போய் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் பங்குகளை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த போர்ட்டல் CDSL கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் ECST. ஓகேங்களா? அங்கேருந்து தான் நீங்கள் இந்த பங்குகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் ECST அப்படிங்கிற போர்ட்டலில் நீங்கள் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். www.cdslIndia.com. அங்கே நீங்கள் நியூ சிஸ்டம் மை EC பிராக்கெட்டில் BO ஆர் CM ஆர் DP ஆர் DDP அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக கிளிக் ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இது டு ரெஜிஸ்டர் ஃபார் ECST அதுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குங்க, கிளையண்ட் ஐடி அண்ட் DP ஐடி என்டர் பண்ணுறதுக்கு. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் Growwoட கிளையண்ட் ஐடி அண்ட் DP ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணக்கூடாது. பட் உங்களோட பழைய புரோக்கரோட டீட்டெயில்ஸ் தான் எங்கே என்டர் பண்ணுங்க. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட் இருக்குல்ல, அதுதான் உங்களோட DP ஐடி. அதுக்கப்புறமா இருக்கிற 8 டிஜிட் உங்களோட கிளையண்ட் ஐடியை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு OTP கிடைக்கும். அந்த OTP எந்த நம்பருக்கு வரும்னா, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை அமுத்தணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே காட்டுற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன். அப்புறமா அக்கௌண்ட் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ட்ரஸ்டட் அக்கௌண்ட் பிராக்கெட்டில் பின் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் இப்போ காட்டுற ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களோட ட்ரஸ்டட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட புது புரோக்கரோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும். யாருக்கு நீங்கள் இந்த பங்குகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. ஸோ இங்கே நீங்கள் Growwoட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ Groww Demat அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. நீங்கள் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் CMR காப்பியில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா Groww ஆப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. உங்களோட Groww Demat நம்பர் 16 டிஜிட் இருக்குங்க. இந்த எல்லா டிமேட் நம்பருமே 120887 அப்படிங்கிற நம்பர் மூலமாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் இன்னும் நீங்கள் வேறு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க CDSL கீழே, வேறு ஏதோ ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் கீழே, அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க CDSLோட ECST ஃபெசிலிட்டி கூட. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 3 இமெயில்கள் கிடைக்கும் CDS கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் இமெயிலில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 3வது இமெயிலில் உங்களோட லாகின் கிரெடிஷியல்ஸ், நீங்கள் என்ன லாகின் ஐடி கொடுத்தீங்க, பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க, அப்புறமா பின் ஒன்றும் கொடுப்பாங்க. சரிங்களா? ECST யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பங்குகளை சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களோட ECST போர்ட்டல் இருக்குல்ல, அதுக்குள்ளே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. சரி, எப்படி இந்த பங்குகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1 நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ண க்ரெடென்ஷியல்ஸ் ECSTல அதே க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி
நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக கிடச்சிருக்கும். போன ஸ்டெப்பில் சொன்னேன்ல, அந்த இமெயில் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்குள்ளே போயிட்டு செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து தெரியும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அங்கே வந்து நீங்கள் பல்க் செட்டப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் செய்யணும். அதுக்கப்புறமா நீங்கள் பல்க் செட்டப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்னைக்கோட டேட் வந்து கொடுக்கணும், எக்ஸிக்யூஷன் டேட்டில். அதுக்கப்புறமா கவுண்டர் பிஓஐடி ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோவோட டிமேட் அக்கௌண்ட் அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணுங்க. நீங்கள் வேறு எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். எக்ஸ்சேஞ்ச் ஐடி, கவுண்டர் பார்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ஐடி, மார்க்கெட் டைப்பு, கவுண்டர் பார்ட்டி மார்க்கெட் டைப்பு, செட்டில்மெண்ட் ஐடி, கவுண்டர் செட்டில்மெண்ட் ஐடி, இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ISIN, குவான்டிட்டி, அதுக்கப்புறமா ரீசன் ஃபார் ட்ரேட், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எந்தெந்த பங்குகளை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த எல்லாத்துக்குமே இதை நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. உங்களுக்கு ISIN டீட்டெயில் தெரியல அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ISINs பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பங்குகளை வச்சுருக்கீங்க, அதில் எந்தெந்த பங்குகளை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணணும். எவ்வளோ பங்குகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கண்டிப்பாக என்டர் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா கன்சிடரேஷன் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ரீசன் ஃபார் ட்ரேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ISIN டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெம்பரரி டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் என்ன காட்டுறோமோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சோஃபார் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் அதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கமிட் அப்படிங்கிற பட்டனை அமுத்தணும். கமிட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் உங்களுக்கு ஒரு OTP கிடைக்குங்க. நீங்கள் அதே OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட 6 டிஜிட் பின் ஈஸியஸ்ட் ஆப் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணுறீங்களா அந்த சமயம் ஒரு பின் கொடுப்பாங்க. இது வந்து உங்களோட இமெயிலில் வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதையும் நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. இதுக்கப்புறமா ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களோட புரோக்கர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பங்குகள் எல்லாம் உங்களோட க்ரோவோட டிமேட் அக்கௌண்ட்டில் 2 நாளுக்குள்ளே வந்து வந்துருங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ரோவோட டேஷ்போர்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் உங்களோட பங்குகளை வேற ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து க்ரோவோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வீட்டை விட்டு வெளியவே போகாமல் வீட்டிலே உட்காந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பாங்க. ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.